ஆயகலையின் ஆயிரம் அம்பிக்கு நாயகன் போர்க்குகன் என்னும் நாமத்தான் தூயகங்கைத் துறைவிடும் துன்மையான் காயும் வில்லினன் கல்திரள் தோளினன். அடுத்த குகனின் தோற்றம் எப்படி இருந்துன்னு பார்க்கலாம். துடியன் நாயினன் தோல் செருப்பு அர்த்தபோர் அடியன் அல்செறிந் தன்ன நிறுத்தினான் நெடியதானை நெருங்கலின் நீர்முகில் இடியனொடு எழுந்தாளென்ன ஈட்டினான். குகன் துடியென்னும் பறையை உடையவன். அவன் வேட்டை நாய்களை கொண்டிருப்பான். தோல் செருப்பணிந்த பெருங்கால்களை உடையவன். இருள் போன்ற கரிய நிறத்தை உடையவன். கரிய மேகக்கூட்டம் திரண்டு வருவது போன்ற மிகுதியான படைபலம் உடையவன். துடின பறை அல்ன இருள். குகன் இராமனைக் காண வருதல். சிருங்கி பேரம் எனதிரைக் கங்கையின் மருங்குதோறும் நகுரரை வாழ்க்கையன் ஒருங்குதேனொடு மீன் உபகாரத்தான் இருந்த வள்ளலைக் காணவந் தெய்தினான். அலைகளை உடைய கங்கைக் கரையின் பக்கத்திலுள்ள சிருங்கிப் பேரம் என்னும் நகரின் வாழும் தலைவன் குகன். இவன் முனிவர்தம் தவச்சாலையிலுள்ள வள்ளல் இராமனைக் காணத் தேனும் மீனும் கொண்டு சென்றான். அரசன் குரு தெய்வம் இவர்களைக் காணும்போது வெறுங்கையோடு செல்லாமல் ஏதாவது எடுத்து செல்வது தமிழ் மரபு. சிருங்கிப் பேரம் கங்கை கரையோர நகரம். திரையின அலை மருங்குன பக்கம் உபகாரத்தான்னா பயன் கருதாது உதவுவன். கூவா முன்னம் இளையோன் குறுகினி ஆவான் யாரென அன்பின் இறைஞ்சினான் தேவா நின்கழல் சேவிக்க வந்தனென் நாவாய் வேட்டுவன் நாயடியேன் என்றான். குகன் குறித்து இராமன் இலக்குவனிடம் கூறியது. நின்றீன்று என்றுபுக்கு நெடியவன் தொழுது தம்பீ கொற்றவ நின்னைக் காணக் குறுகினான் நிமிர்ந்த கூட்டச் சுற்றமும் தானும் தூய உள்ளம் தூயவன் தாயினு நல்லான் என்றுநீர் கங்கை நாவாய்க்கு இறை குகன் ஒருவன் என்றான். இலக்குவன் இராமனைத் தொழுது வெற்றி பொருந்திய தலைவனே தூய உள்ளம் உடையவன் தாயினும் சிறந்த அன்பினன் கங்கையாற்றில் செல்லும் நாவாய்களுக்குத் தலைவன் குகன் என்னும் பெயரினன் தம் உறவினருடன் நின்னைக் காண வந்துள்ளான் என்றான். இது இலக்குவனோட கூற்று. ராமனை பார்க்கறக்க சொல்கிறது. நெடியவன்னா உயர்ந்தவன் ஆகிய ராமன். குறுகினான்னா வந்துள்ளான். நாவாய்னா படகு. இறைனா தலைவன். ராமன் இலக்குவனிடம் குகனை அழைத்து வரப் பணித்தலும் வந்த குகன் பணிதலும். அண்ணலும் விரும்பி என்பால் அணைத்துநீ அவனை என்றான். பன்னவன் வருக என்னப் பிரிவினன் விரைவில் புக்கான் கண்ணனைக் கண்ணின் நோக்கிக் கனிந்தனன் இருண்ட குஞ்சி மண்ணுறப் பணிந்து மேனி வளைத்து வாய் புதைத்து நின்றான். இராமன் விருப்பத்துடன் அன்னவனை என்னிடம் அழைத்து வருவாய் என்றான். இலக்குவன் குகனை வருக என்றவுடன் குகன் விரைந்து வந்து இராமனைத் தன் கண்களால் கண்டு களித்தான். இருளைப் போன்ற நீண்ட முடியுடைய தலை மண்ணில் படியக் கீழே விழுந்து வணங்கினான். பின் எழுந்து வாயைப் பொத்திக் கொண்டு உடலை வளைத்து அடக்கமாக நின்றான். பன்னவனா நற்குணங்களை உடைய இலக்குவன். பிரிவுன இரக்கம். குஞ்சின தலைமுடி. மேனின உடல். அதாவது அண்ணலும் விரும்பி என்பால் அழைத்துநீ அவனை என்றான்னா அது ராமனோட கூட்டு. பன்னவன்னா நற்குணங்களை உடைய இலக்குவன். அவன் வருக என சொல்கிறான். பிரிவின இரக்கம். விரைவில்னா சீக்கிரம் வாங்க அப்படிங்கிற. புக்கான் கண்ணனை கண்ணின் நோக்கி கனிந்தான்னா கண்ணில் கண்டு களித்தான் அப்படின்றது. இருண்ட குஞ்சின இருண்ட தலைமுடி. மண்ணுறப் பணிந்து உடல் மேனி வளைத்து வாய் புதைத்து நின்றான்னா வாயைப் பொத்திக் கொண்டு உடலை வளைத்து அடக்கமாக நின்றான். தேனும் மீனும் விருப்பத்துடன் கொண்டு வந்ததாக குகன் கூறுதல். இருந்தீண்டு என்னலோடும் இருந்திலன் எல்லை நீத்த அருந்தியன் தேனும் மீனும் அமுதினுக்கு அமைவதாகத் திருத்தினன் கொணர்ந்தேன் என்கொல் திருவுளம் என்ன வீரன் வருத்தமா தவரை நோக்கி முறுவலன் விரும்பல் உற்றான். இதுக்கு அந்த பொருள் ராமன் இங்கே உட்கார் சொன்னதும் ராமனின் பெருமையை கருதிய குகன் உட்காரவில்லை. அளவில்லாத பேரன்பினாகிய குகன் தேவரீர்க்கு நல்லுணவாக அமையும்படி தேனையும் மீனையும் பக்குவப்படுத்தி கொண்டு வந்துள்ளேன். இதை ஏற்றுக்கொள் பொறுத்து தங்கள் கருத்து யாதோ என்றான். ராமன் அருகிலிருந்த முனிவர்களை நோக்கி மெல்லப் புன்முறுவல் பூத்துச் சொல்லத் தொடங்கினான். அருந்தியன்னா அன்பு உடையவன். அதாவது இந்த வாட்டில் குகன். மாதவர்னா முனிவர். முறுவல்னா புன்னகை. விளம்பல்னா கூறுதல். ராமன் குகனை பாராட்டல்.
அறியதாம் மூப்ப உள்ளத் தன்பினால் அமைந்த காதல் தெரிதர உணர்ந்த தென்றால் அமிழ்தினும் சீர்த்ததன்றே. பிரிவினில் தழீஇய எண்ணில் பவித்திரம் எம்மனோர்க்கு உரியன இனிதினி நாமும் உண்டனம் அன்றோ என்றான். உள்ளத்து இதுக்கான பொருள் உள்ளத்து அன்பு முதிர்வினால் எழுந்த பிரிவின் காரணமாக குகன் கொண்டு வந்த இப்பொருள்கள் கிடைத்தற்கு அரியன. அமுதத்தை விட சிறந்தன. இவை எத்தகையவையாய் இருப்பினும் அன்பு கலந்ததெனில் தூய்மையானவையே எம்போன்றோர்க்கு உரியன. ஆகையால் இவை இனிமையானவை. இவை நாங்கள் விரும்பி உண்டதற்குச் சமம். சொற்பொருள் பவித்திரம்னா தூய்மையானது, இனிதின்னா இனிமையானது, உண்டனம்னா உண்டோம் என்பதற்குச் சமமானது, தழீஇன கலந்த. குகனோட வேண்டுகோள். கார்குலாம் நிறத்தான் கூறக் காதலன் உணர்ந்து வாணிப் பார்குலாம் செல்வ நின்னை இங்ஙனம் பார்த்த கண்ணை ஈர்கிலாக் கள்வனேன் யான். இன்னலின் இருக்கை நோக்கித் தீர்கிலோன் ஆனதய செய்குவென் அடிமை என்றான். கருமுகில் வண்ணனாகிய ராமன் கூறியதைக் கேட்ட குகன் இவ்வுலகு அனைத்திற்கும் செல்வம் போன்றவனே, செல்வன் என்னவனே, தங்களை இந்தக் கோலத்தில் பார்த்த என் இரு கண்களும் எடுக்க முடியாத நிலையில் உள்ள கள்வன் நான். இம்மனத்துயரத்துடன் என்னிருப்பிடம் செல்லத் துணியேன். ஐயனே, தங்களுக்கு வேண்டிய தொண்டு செய்வேன் என்றான். கார்குலாம்னா மேகக்கூட்டம், பார்குலாமா உலகம் முழுவதும், இன்னலும்னா துன்பமும், ஈர்கிலானா எடுக்க இயலாத, தீர்கிலோன்னா நீங்க மாட்டேன், அடிமை செய்குவேன் அப்படின்னா பணி செய்வேன். குகனைத் தன்னுடன் இருக்க ராமன் அனுமதித்தல். கோதை வில் குருசில் அண்ணான் கூறிய கொள்கை கோட்டான் சீதையை நோக்கித் தம்பி திருமுகம் நோக்கித் தீராக் காதலனாகும் என்று கருணையின் மலர்ந்த கண்ணன் யாதினினும் இனிய நண்ப இருந்தீண்டு எம்மொடு என்றான். கோதாண்டம் என் வில்லேந்திய ஆடவரில் நல்லவனாகிய ராமபிரான் குகன் கூறிய கருத்தைக் கேட்டான். சீதையின் திருமுகத்தைப் பார்த்ததும் தம்பி லக்குவன் திருமுகத்தைப் பார்த்ததும் இவன் நம்மிடத்து நீங்காத அன்பு உடையவன் என்றுரைத்தான். அருள் நிறைந்த பார்வையுடைய ராமன் குகனை நோக்கி எல்லாவற்றிற்கும் இனிய நண்பனே, இவ்விடத்தில் எம்மோடு இருப்பாயாக என்றான். குருசில்னா தலைவன், இருந்தீனா இருப்பாயாக. குகன் கொண்டு வந்த பரிசில் மூவரும் புறப்படுறாங்க. சிந்தனை உணர்கிற்பான் சென்றவன் விரைவோடும் தந்தன நெடுநாவாய் தாமரை நயத்தான் அந்தணர் தமையெல்லாம் அருளுதிர் விடையன்னா இந்துவின் நிழலொடு இளவலொடிநீதேரா. ராமனின் மனக்குறிப்பை அறிந்த குகன் மிக விரைவாகச் சென்றான். பெரியதோர் படகைக் கொண்டு வந்தான். அதுக்கப்புறம் தாமரை போன்ற கண்களை உடைய ராமன் அந்தணர்களிடம் விடைபெற்று பிறைநிலவு போன்ற நெற்றியை உடைய சீதையுடனும் தம்பி லக்குவனுடன் படகில் இனிதாக ஏறினான். நயனம்னா கண்கள், இந்துனா நிலவு, நுதல்னா நெற்றி. குகன் படகைச் செலுத்துதல். விடுநனி கடிதென்றான் மெய்யுயிர் அணையாலும் முடுகின நெடுநாவாய் முறிதிர நெடுநீர்வாய் கடிதினர் மட அன்னக் கதியது செல நின்றான் இடருற மறையோரும் எரியுறு மெழுகானார். விரைந்து படகினைச் செலுத்துமாறு குகன் ராமனிடம் கட்டளையிட்டான். உயிரின் ஏவலுக்கு மெய் செயல்படுவது போல குகனும் படகினை விரைவாகச் செலுத்தினான். மடங்கி விழும் அலைகளை உடைய காற்றில் இளமன்னம் விரைந்து செல்வதனைப் போல படகு சென்றது. அவர்கள் பிரிவினால் அனல்பட்ட மெழுகுபோல் துன்பமுற்ற அந்தணர் மனமுருகி நின்றார்கள். குகனும் உடன் வருவதாக நவின்றபோது ராமனோட கூற்றல். குகனும் வரும்போது ராமன் சொல்றான், அன்னவன் உரைகேளா அவனது முறைநேர்வான் என்னுயிர் அணையாய் நீ இளவல் உன் இளையான் இன் நன்னுதல் நின்கேள் நளிர்கடல் நிலமெல்லாம் உன்னுடையது நான் உன் தொழிலுரிமையின் உள்ளேன். அதாவது குகன் கூறியதைக் கேட்ட குற்றமற்றவனாகிய ராமன் என் உயிர் போன்றவன் நீ. அதுக்கப்புறம் லக்குவன் உன் தம்பி, சீதை உன் கொழுந்தி, நீரை சூழ்ந்த உலகம் முழுவதும் உன்னுடையது, நான் உன் ஆளுகைக்குரியவன் என்றான். அமலன்னா குற்றமற்றவன், நுதல்னா நெற்றி, இளவல்னா தம்பி. அதுக்கப்புறம் துன்புளது நன்றோ சுகமுளது அதுவன்றிப் பின்புளதெனினும் பிரிவுளதென உன்னில் முன்புலம் ஒரு நாள்போம் முடிவுளதென உண்ணா அன்புள இனி நாமோர் ஐவர்கள் உளரானோம்.
துன்பம் உண்டாயின் அதை எடுத்து இன்பம் தோன்றுவது எற்கை? இப்பிரிவு இடைக்காலத்ததே. அதை நினைத்து வருந்த வேண்டா. முன்னர் நாங்கள் உடன்பிறந்தோர் நால்வராய் இருந்தோம். விரிந்த அன்பினால் இனி உன்னோடு ஐவரானோம் அப்படின்னு சொல்றாரு. துன்பம் முன்னெல்லாம் நினைக்காதே.